Good morning students. In class metallurgy lesson refining process பார்க்கலாம். Refining process it is a process of removal of unreacted oxide ore other metals non-metals okay from the crude metal. Crude metal எடுத்துக்கோ அதுக்குள்ள நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய மெட்டல் தவிர மற்ற எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் ரிமூவ் பண்ணுறது தான் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஓகே, இப்போது அதில் ரெண்டு மெத்தடு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று டிஸ்டிலேஷன், அடுத்தது லிக்வேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்டிலேஷன் பார்க்கலாம். இந்த மெத்தட் எதுக்காக எம்ப்ளாய் பண்ணுறாங்கன்னா லோ பாயிலிங் வாலடைல் மெட்டல்ஸ். சரியா, அதோட பாயிலிங் பாயிண்ட்டு கம்மியாக இருக்கணும் அண்ட் இந்த மெட்டல் ஷுட் பி வாலடைல். வாலடைல்னா ஈஸியாக வேப்பரைஸ் ஆகணும். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஜிங்க்கு மெர்க்குரி எடுத்துக்கிறாங்க. மெர்க்குரி அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 630 கெல்வின், ஜிங்க் வந்து பாயிலிங் பாயிண்ட்டு 1180 கெல்வின். ஸோ ஒரு இம்ப்யூர் மெட்டல் எடுத்துக்கோ, அதை ஹீட் பண்ணுற அப்படின்னா அதை என்ன மெட்டல் நீ வந்து ரிஃபைன் பண்ண போறியோ அந்த மெட்டலோட வேப்பர்ஸ் வந்து வந்துடணும். சரி, ஹீட் பண்ணும்போதே அந்த மெட்டல் வந்து வேப்பராக வந்துடணும். அந்த வேப்பர்ஸ் வந்து திரும்ப கண்டென்ஸ் பண்ண அப்படின்னா யூ வில் கெட் த பியூர் மெட்டல். ஓகே, இதுதான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸர். இப்போ செகண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம், லிக்வேஷன். திஸ் மெத்தட் வந்து இட் இஸ் suitable to remove impurities with high melting points. அதாவது இம்ப்யூரிட்டிஸ்க்கு ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கணும் ரிலேட்டிவ்லி ஃப்ரம் மெட்டல்ஸ் வித் லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ். இதோட கம்பேர் பண்ணும்போது நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய மெட்டலுக்கு லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கணும். ஓகேயா, அப்போது இப்போ மெட்டல்ஸ் ஹேவிங் லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட். லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட்னா நம்ம இம்ப்யூரிட்டிஸோட கம்மியாக, அவ்வளோதான். டின், லெட், மெர்க்குரி, பிஸ்மத். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு க்ரூட் மெட்டல் எடுத்துக்கோ, அதை ஹீட் பண்ணும்போது எனக்கு இந்த மெட்டல் வந்து ஒரு ஃபியூசிபிள் லிக்விடாக வந்துடுது. சரி, ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்குது. அந்த லிக்விட் எடுத்து ஒரு ஸ்லோப்பிங் சர்ஃபேஸில் போர் பண்ணும்போது என்ன ஆகுது, பியூர் மெட்டல் மட்டும் டவுன் சைட் வந்துடும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து தேர் லெஃப்ட் பிஹைண்ட் இன் தி டாப் இட் செல்ஃப். ஓகே, இப்போது ஒரு ரெவர்பரேட்டரி ஃபர்னஸ் எடுத்துக்கோ, அந்த ஃபர்னஸில் ஒரு ஸ்லோப்பிங் ஹெர்த்துன்னு இருக்குது. சரியா, ஒரு ஸ்லோப் மாதிரி இமேஜின் பண்ண, அதில் இந்த மோல்டன் லிக்விடை ஃபஸ்ட்டு அந்த க்ரூட் மெட்டல் எடுத்து ஹீட் பண்ணுறோம். எந்த டெம்பரேச்சருக்கு எபோவ் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். சரியா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த ரெண்டு கண்டிஷன் தான். ஹீட் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டலோட ஜாஸ்தி இருக்கணும். ரெண்டாவது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் நீ ஹீட் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். சாரி, அண்ட் இந்த ஸ்லோப்பிங் ஹெர்த் வழியே பியூர் மெட்டல் வந்து மோல்டன் ஃபார்மில் வந்துடும். சரியா, மோல்டன் ஃபார்மில் இருக்கிறது ஆஃப்டர் சம் டைம் வந்து இட் பிகம் solidified and get collected. Okay, thank you students.